ஸ்ரீ புருஷோத்தம கஷேத்திர மகாத்மியம் 49ஆம் அத்தியாயம். நிறைவு அத்தியாயம். ஒரு புராணத்தை கேட்பதன் சிறப்பு. முனிவர்கள் கூறினார்கள், புனித ஜைமினி முனிவரே, வேதங்கள் மற்றும் அவற்றின் துணை பொருள்களின் எஜமானரே, உங்கள் ஆசீர்வாதத்தால் எல்லாம் எங்களுக்கு கேட்கப்பட்டது. நாங்களும் அனைத்தையும் அறிந்து கொண்டோம். பிரபஞ்சத்தின் இறைவனின் மகத்துவம், முக்கிய புனித இடம் மற்றும் அனைத்து விழாக்கள் பற்றியும் எங்களுக்கு கேட்கப்பட்டது. இறைவனின் உணவின் எச்சங்களை உட்கொள்வதன் சிறப்பு, மன்னர் இந்திரத்யும்னரின் வாழ்க்கையின் அரிய கதை, நீல மாதவனின் வடிவம் மற்றும் மர வடிவில் பிரம்மனின் வெளிப்பாடு, இவை அனைத்தும் உங்கள் தாமரை போன்ற வாயிலிருந்து வெளிப்பட்டதாக நாங்கள் கேட்டோம். மிகப்பெரிய சொற்பொழிவாளரே, ஒரு புராணத்தை கேட்பதன் சிறப்பு தங்களிடமிருந்து மட்டுமே கேட்க விரும்புகிறோம். நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், அதற்காக ஆவலுடன் இருக்கிறோம். புனிதமான பகவானே, விரிவாக கூறுங்கள். அதன் முறை என்ன? யாரால் படிக்கப்பட வேண்டும்? நீங்கள் எங்கள் மீது கருணை காட்டினால் அதை அப்படியே எங்களுக்கு கூற வேண்டும். ஜைமினி முனிவர் கூறினார், மிகவும் நல்லது. சிறந்த முனிவர்களே, நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கேட்டது நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது என்னை மகிழ்ச்சியால் சிலிர்க்க வைக்கிறது. எனவே நான் எல்லாவற்றையும் தங்களுக்கு கூறுவேன். கவனமாக கேளுங்கள். ஒரு பக்தர் ஒரு புராணத்தை கேட்க தயாராக இருக்கும் போது அவர் முதலில் தனது திறனுக்கு ஏற்ப சங்கல்ப சடங்கை செய்ய வேண்டும். கேட்பதற்காக அவர் ஒரு பிராமணரை, அதாவது புராணத்தின் கதை கூறுபவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர், அதாவது பிராமணர், ஒரு தூய குடும்பத்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும். அவருக்கு எந்த உறுப்பும் சிதைக்கப்படக்கூடாது. அவர் அமைதியாகவும் தன்னை போலவே வேதத்தின் அதே கிளையை சேர்ந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அவரே இருவரின் சொந்த பூசாரியாக இருக்க வேண்டும். அவர் அனைத்து வேதங்களின் உண்மையான அர்த்தத்தையும் அறிந்தவராக இருக்க வேண்டும். மிகவும் அற்புதமான அலங்காரங்கள், வஸ்திரங்கள், சந்தன குச்சி, மலைகள் போன்றவற்றுடன் சமர்ப்பிக்க அவரை அழைக்க வேண்டும். பக்தியுடன் கரங்களை இணைத்து பக்தர் பிராமணரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாமே விஷ்ணு, தாமே தெய்வம், எந்த வித்தியாசமும் இல்லை. என் செயல் தங்கள் அருளால் தடைகளிலிருந்து விடுபடட்டும். மகிழ்ச்சி அடைவீராக. அழைக்கப்பட்ட பிராமணரை ஒரு மங்களகரமான மற்றும் விலை உயர்ந்த இருக்கையில் அமர வைக்க வேண்டும். அவர் கழுத்தில் ஒரு மாலையை அணிவிக்க வேண்டும். தலையில் சந்தன குச்சி பூசப்பட்ட ஒரு மலர் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த பிராமணர் வியாசருக்கு இணையானவராக கருதப்படுவதால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவத்தில் உள்ள புத்தகத்தை வணங்கும்படி அவரிடம் கேட்கப்பட வேண்டும். இது வியாச பூஜை என்று அழைக்கப்படுகிறது. பிராமணர் சந்தன பொடி, கற்றாழை மரம் மற்றும் மலர்களால் இதை செய்ய வேண்டும். பல்வேறு வகையான சுவையான உணவுப் பொருள்கள் இருக்க வேண்டும். மிகுந்த பக்தியுடன் இருக்கையை வழங்கும் விதியை தினமும் கடைபிடிக்க வேண்டும். இப்போது கேட்பவரின் குணாதிசயங்களை நான் விவரிக்கிறேன். அதை கேட்கட்டும். பிராமணர்களே, ஒருவர் பின் ஒருவராக வரக்கூடிய மக்களை அமர வைக்க பக்தர் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காக அவர் பல இருக்கைகளை ஒதுக்கி வைக்க வேண்டும். அவரே மற்றொரு இருக்கையில் அமர வேண்டும். கேட்க அவர் மனதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். அல்லது அவர் மற்றவர்களுடன் சேர்ந்து முறையாக சுத்தம் செய்யப்பட்ட தரையில் அமர வேண்டும். அவர் வியாசரின் முன் அமர வேண்டும். ஆனால் அவரது இருக்கை, ஆசனம் வியாசரின் இருக்கையை விட உயரமாக இருக்கலாகாது. அவர் நீராடி இருக்க வேண்டும். அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் 2 வெள்ளை ஆடைகளை அணிய வேண்டும். அவர் ஆச்சமன சடங்கை செய்ய வேண்டும். அவர் சங்கம், சக்கரம் போன்ற அடையாளங்களை கொண்டிருக்க வேண்டும். அவர் மனதளவில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானிக்க வேண்டும். அவருக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். புராணம், பிராமணர், இறைவன் மீது நம்பிக்கை, மந்திரங்களை பயன்படுத்துதல், தீர்த்தம், முதியவர்களின் உச்சரிப்பு போன்றவற்றில் நம்பிக்கை நன்மை பயக்கும். எனவே சிறந்த முனிவர்களே, அனைத்து தகுதிகளுக்கும் நம்பிக்கையே காரணம். ஒருவர் பின்வருவனவற்றை தவிர்க்க வேண்டும்: மத வெறியர்களுடன் உரையாடல், வீண் பேச்சு மற்றும் அனைத்து வகையான கவலைகளும். இந்த வழியில் பிராமணர்களே, அவர் அதை தினமும் மகிழ்ச்சியுடன் கேட்க வேண்டும். வாசிப்பு முடிந்ததும் மக்கள் தங்கள் கைகளை திரும்ப திரும்ப தட்டி, ஸ்ரீகிருஷ்ணரே, பிரபஞ்சத்தின் பகவானே, ஸ்ரீஹரி,
போன்ற வார்த்தைகளை கூறி தங்கள் நன்றியை தெரிவிக்க வேண்டும். அதே ஒலி வானத்தை நோக்கி உயர்ந்து எங்கும் கேட்க வேண்டும். முரணின் எதிரியை சாந்தப்படுத்த இது தினமும் செய்யப்பட வேண்டும். பின்னர் புத்தகத்தை படித்து முடித்ததும் பக்தர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை சாந்தப்படுத்த ஆர்வமாக இருக்க வேண்டும். அவர் வியாசருக்கு சமமான பிராமணரை நல்ல ஆடைகள், மாலைகள், சந்தனம், பூச்சு போன்றவற்றால் அலங்கரிக்க வேண்டும். பிராமணர்களே, அவர் எல்லாவற்றையும் மிகுந்த பக்தியுடன் செய்ய வேண்டும். அவர் தனது திறனுக்கு ஏற்பவும் தடை உத்தரவின்படியும் பணப்பரிசுகளை வழங்க வேண்டும். அவர் யார் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை இப்போது நான் கூறுவதை கேளுங்கள். அரசர்கள் தங்கள் ஆபரணங்களுடன் யானைகளையும் கொடுக்க வேண்டும். க்ஷத்திரியர்களும் அவ்வாறே செய்ய வேண்டும். உண்மையில் அவர்கள் அரசருக்கு சமமாக கருதப்படுகிறார்கள். பிராமணர்கள் விஷ்ணு வழிபாட்டிற்காக புத்தகங்கள் மற்றும் மூங்கில் பெட்டிகளை கொடுக்க வேண்டும். அவர்களின் பக்திக்கு ஏற்ப அவர்கள் தங்கம், வெள்ளி, உணவு தானியங்கள் மற்றும் ஆடைகளை கொடுக்க வேண்டும். வைசியர்கள் சிந்து நிலத்திலிருந்து வந்த குதிரைகளையும் இரத்தின ஆபரணங்கள் போன்றவற்றால் முழுமையாக அலங்கரிக்கப்பட்டவற்றையும் கொடுக்க வேண்டும். அவர்கள் அனைத்து மங்களகரமான குணாதிசயங்களுடனும் பால் பசுக்களையும் தங்கள் கன்றுகளுடன் கொடுக்க வேண்டும். மற்ற பக்திமான்கள் தங்கம் போன்ற பிற பொருள்களையும் கொடுக்கலாம். நீதிமான்களான சூத்திரர்களும் தங்கள் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கம் போன்றவற்றை கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆடைகள், தங்கம், உணவு, தானியங்கள், இரத்தினங்கள், பசுக்கள் போன்றவற்றை பல்வேறு வகையான ஆபரணங்களால் அலங்கரிக்கலாம். அவர்கள் நிறைய பால் கொடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் கர்ப்பமாக இருக்கலாம். ஆசான் திருப்தி அடையும் வகையில் பண பரிசுகளும் வழங்கப்பட வேண்டும். கேட்பவர் தனது திறனுக்கு ஏற்ப கொடுக்க வேண்டும். பிராமணர்களே, அவர் தேவையில்லாமல் பிடிவாதமாகவோ அல்லது செலவு செய்வதில் கஞ்சத்தனமாகவோ இருக்கலாகாது. சாந்தி, அதாவது சமரச சடங்குகள், அதாவது ஊட்டமளிக்கும் சடங்குகள், விரதங்கள், திருமணங்கள், முக்தியை அடைவதற்கான சடங்குகள், புராணங்களை கேட்பது, யஜ்ஞங்கள் போன்றவை, தான தர்மங்கள் மற்றும் பல்வேறு வகையான விரதங்களை செய்வது, இவை ஒருபோதும் பண பரிசுகள் தட்சிணை இல்லாமல் இருக்கலாகாது. இல்லையெனில் அவை பலனளிக்காது. அசுரர்கள் அந்த புனித சடங்கின் தகுதியை பெறுகிறார்கள். ஒரு பெண்ணின் அழகு பயனற்றது. அது ஒரு கணவரின் அன்பை இழந்தால் வில்லாளர்கள் தகுதியற்றவர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அவர்கள் முதுகை காட்டி போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டால், ஒரு குதிரை ஓட முடியாத பட்சத்தில் அது குறைபாடு உடையதாக கருதப்படுகிறது. பிராமணர்களே, ஒரு மனிதன் அனைத்து வேதங்களையும் அறிந்தவனாக இருக்கலாம். ஆனால் அவனுடைய ஊமைத்தனம் அவனது புலமையை குறைபாடு உடையதாக ஆக்குகிறது. அதேபோல் பணப்பரிசுகள் இல்லாத அனைத்து புனித சடங்குகளும் பயனற்றவை. தானத்தால் பாவங்களின் நிறை அளிக்கப்படுவதால் வேதங்களை அறிந்தவர்கள் அதை தட்சிணா என்று அழைக்கிறார்கள். பிராமணர்களே, பின்னர் பிராமணர்களுக்கு ஒருவரின் திறனுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்ட பொருட்களை உணவளிக்க வேண்டும். கற்பூரம், சர்க்கரை மிட்டாய், நெய், பால், கொட்டைகள், 6 வகையான உணவுகள் மற்றும் அமிர்தம் போன்ற சுவையான பானங்கள் போன்றவை இருக்க வேண்டும். அவர்களுக்கும் தங்கம், ஆடைகள் போன்றவை வழங்கப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு புராணத்தை கேட்கும் முறை உங்களுக்கு முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளது. அதை பின்பற்றினால் அது பலனளிக்கும். இப்போது சிறந்த முனிவர்களே, நீங்கள் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? முனிவர்கள் கூறினார்கள், பாவங்களின் நிறைவை அளிக்கும் ஒரு புராணத்தை கேட்கும் பலனும் முறையும் அதன் துணை பிரிவுகள் மற்றும் துணை பொருட்களுடன் உங்கள் தாமரை போன்ற திருவாயிலிருந்து நேரடியாக கேட்கப்பட்டது எங்களது பெரிய அதிர்ஷ்டம். நாங்கள் பாக்கியவான்கள், நாங்கள் புண்ணியவான்கள். இந்த உலகில் நாங்கள் நோய்களிலிருந்து விடுபட்டவர்கள். இப்போது முனிவரே, எங்கள் திறனுக்கு ஏற்ப புண்ணியத்தை பெறுவதற்காக தட்சிணை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடையுங்கள். இதனை கூறிய பிறகு எந்த உடைமையையும் அல்லது சொத்துக்களும் இல்லாத அந்த முனிவர்கள் அவருக்கு யாக கிளைகள், குச புல், மலர்கள், பழங்கள், பச்சை அரிசி, தானியங்கள் போன்றவற்றை கொடுத்தனர். அதன் மூலம் அவர்கள் விடுதலை பெற்றனர். மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர்கள் சிறந்த புனித இடத்திற்கு சென்றனர். புருஷோத்தம க்ஷேத்திர மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.